ரசிகர் மன்றத்தால் வளர்ந்தவங்க இருக்காங்க, அழிஞ்சவங்க இருக்காங்க. நேற்று வர செய்து வர்றதுக்கு முன்னாடி உள்ள படம் வர்றத போது பார்த்தீங்கன்னா நீங்க செய்து வந்த பிறகு வர்ற மன்றத்தில் ஆள் யாரு கேட்டா விஜயில் இருந்து வரும், அஜித் இருந்து வரும். நாங்க இனிமே இங்கே தான் சார், இதுவரை இங்கே இருந்தா அங்கே இருந்தேன். எதுக்காக? அவங்களுக்கு அதில் சுயம் இல்லாமல் இருக்கு. 50 ரூபா டிக்கெட் வாங்கி 500 ரூபா விற்கிறது தான் அவங்களுடைய கெட்டிக்காரத்தனம். ரசிகர் மன்ற ஆளுங்க போறாங்கன்னா அவங்களுக்கு 100 டிக்கெட் 200 டிக்கெட் கொடுக்கணும். அதை எம்பி தான் இருக்கிறோம், விற்கிறபடி நடிப்பிற்காகவோ எதற்கோ இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுது? அதனால் இதெல்லாம் பேசுவேன், தயவு செய்து அந்த குற்றவாளிகள் என்று சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஏதோ 4 வார்த்தை பேசி பிரசன்ட் பண்ணிட்டேன். புடியும் பிடிச்சிட்டேன். என் மகனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் எம்ஜிஆர் பீரியட்லயே அந்த ரசிகர் மன்றத்தை வருத்தவன். அந்த ரசிகர் மன்றங்களாலேயே எவ்வளவு கேடுகள் வேலை வேலையற்று தெரிகிறார்கள். இந்த மேடையை நான் சாதகமாக ஆக்கிக் கொண்டு நான் பேசுகிறேன். ரசிகர் மன்றங்களால் கேடுகட்டு போய்விட்டது. ரசிகர் மன்றங்களால் தான் எல்லா விதமான கெடுதல்களும், சோபேறித்தனமும், வீட்டில் கலாட்டாக்கள் எல்லாம் நடக்குது. ஒருத்தர் கூட வேலையில் இது இருக்காது. வேலை ஓட்டணும், நோட்டீஸ் ஓட்டணும், எழுதணும்னா முன்னால போய் நிற்பான். பட் வேற ஒரு நல்ல உபயோகத்தை செய்ய மாட்டான். ரசிகர் மன்ற ஆரம்ப சமயத்தில் நான் சொன்னேன், சட்ட திட்டங்கள் போட்டேன். நற்பணி மன்றம் போடுங்க, நற்பணி பண்றீங்க. நற்பணி நீங்க பண்றதே இல்லை. Why not you go do something for the public? பேட்சை பத்திக்கங்க. யாராவது அடிபட்டா தூக்கிட்டு போங்க, யாராவது ரோட கிராஸ் பண்ண இது பண்ணு, ஏதோ சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. எங்கேயாவது குழி விழுந்துருச்சா அது ஒரு சைடியை கொண்டு குத்தி வைங்க. உங்களுக்கு முடிஞ்சா அது மூட பாருங்க. ஒரு கடல் குழி விட மாதிரி இருந்தால் அதில் கல்லை அடி போடுங்க. ஏதாவது செய்யலாம் இல்லையா? சின்ன சின்ன அற்ப விஷயங்கள் கூட இருக்கு. அது மாதிரி செஞ்சு நான் சில காரியங்களை திருத்தி இருக்கிறேன். அதுக்கான பெருமைப்படுறேன். ஒரு டச் ஃபோர்ட் ஒன்று இருக்கு தரங்கம்பாடி. அந்த ஃபோர்ட் ஒரு சின்ன ஒரு பீச் இருக்குதாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அது பப்ளிக் டாய்லெட் தான். காலையில் போனால் அந்த பக்கம் போக முடியாது. அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் பீச். நான் சொன்னேன் இது மியாமி பீச் மாதிரி ஆக்கலான்னு. ஒரு நாள் ஷூட்டிங் போனோம். என் வேலையை பார்த்து நான் போகக்கூடாது. யங்ஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு போது சொன்னேன், ஏன்பா அப்படி வச்சிருக்கீங்க? நாங்கள் என்ன சார் பண்றது? கார்பரேஷன் ஒண்ணுமே இது பண்றதுல ஆகும். நீ ஏன் கார்பரேஷன் எதிர்பார்க்கிறீங்க? காலையில் வாங்க, இந்த கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கி கடலுக்குள்ள ஏறிங்க, விளையாட்டு போக்கில் ஏறிங்க, செடி பிடி கடலுக்குள்ள போடுங்க, ஒரு பிளே கிரவுண்ட் கட்டுங்க, 2 போஸ்ட் நடுங்க, வாலிபால் விளையாடுங்க. இப்படி செஞ்சுக்காதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இங்கே வர்றவங்க குறைஞ்சிருவாங்க. பிள்ளைங்க விளையாடுறாங்க, தள்ளி போவோம். இன்னைக்கு எப்படி ஒரு சூளைமேட்டில் அந்த பிரிட்ஜு கீழே போற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு செவரில் எல்லா சாமியோட படம் வரிசையா வரைஞ்சி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அது எல்லாம் பப்ளிக் டாய்லெட்டா இருந்தது. ஸ்மெல் வந்து சபைக்குள்ள ஒரு அவமாசமா இருக்கும். யாரோ புத்திசாலி யோசித்து பார்த்தாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல. கடவுளுடைய படங்கள், எல்லா கடவுளுடைய படங்களும் வரைஞ்சி வச்சான். எச்சித்து கூட பயப்படுறான். இப்போ இன்னும் அந்த கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அதனால கடவுள் நம்பிக்கை, பக்தி பாடல், பக்தின்ற வரப்போகுது. என்னுடைய அருமை இளங்கோ வந்து கடைசி பாட்டு, அந்த பாட்டுல உண்மையா நான் கொஞ்சம் டச் ஆயிட்டேன். அதான் நான் சொன்னேன், இது ஏதோ கிளைமேக்ஸ் லீட் மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அது உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த வெங்கட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு கங்க்ராச்சுலேஷன். டெஃபினட்டா நீங்க பார்க்க போறீங்க. நான் 30-35 வருடங்களாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பட்டி தொட்டி கோயில் திருவிழா எதெல்லாம் பார்த்தாலும் யாரோட குரல் கேட்கும்? எல்லாரீஸ்வரி, அஞ்சலி, எவ்வளவு பெங்களூர் பொம்பளவர்த்தி, இப்படியே சுத்தி சுத்தி அந்த பாட்டுக்கு தான் வரும். மாரியம்மா, வேலையம்மா, வேப்பலம்மா, இப்படிதான் வரும். கேவலமா இருக்கும். எவ்வளவு நாள் அந்த மாரியம்மா வேப்ப பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கோயில் திருவிழா உடனே வேப்பல தான், மாரியம்மா தான். பட் ஒரு பகுத்தறிவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு கவிஞன் இவ்வளவு அழகாக சினிமா பாட்டா எழுதுறாரு. பக்தி பாடலை அவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு பெரிய வெற்றி. அது காலம் உலகம் பூரா பரவக்கூடிய என்னால முடிஞ்ச நானே 4 பேருக்கு சொல்றேன். ஆர்வங்கள் அருமையா இருக்குது. அந்த ரிதம், ஒரு சங்கீதம் சொன்னா அந்த சங்கீதத்துக்கு வர அந்த தம், அந்த ரிதம் வரணும். யாரும் வச்சுறாங்க பாட்டு எழுதுறவங்களை எப்படி எதுகை மோனை வச்சுதான் எழுதுறாங்க. எல்லாருமே எழுத முடியாது. அது அந்த ஞானம் வேணும். வரியில அடிக்கிற மியூசிக் பண்றாங்கன்னா அவங்க கேட்டு ரசிக்கிறாங்க. அதை பார்த்து ரசிகர்கள் நம்மளும் பண்றோம். நான் தான் சகோதரி ரோஹிணிக்கு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு சங்கீதமும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. எங்கேயாவது கச்சேரி போய் பாட்டு கட்டுக்கிட்டு இருந்தோம்னா காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்க முடியாது, தலையாட்டிக்கிட்டு உட்காந்துக்க முடியாது. நீ பாடி இருந்த பெரிய வயசான கட்டைகளை உட்காந்துட்டு
அவாய பாடிட்டு இருப்பா. இவங்க என்னமோ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஆட்ட தெரியாது. ஆனால் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால் ஆடணும். அது எப்ப அந்த ரிதம், அந்த சவுண்ட் அது வரும்போது along with the words வரும்போது it is definitely it will be catching. அன்னைக்கு அசிங்கமான ரொம்ப மோசமான அர்த்தமுள்ள பாடங்களை பாடினாலும் அது எடுபடுறதுக்கு காரணம் தான், எடுபடாம போறதுக்கு காரணமா தான். ஆகையா எனக்கு இவ்வளவு தூரம் பேச அனுமதித்ததுக்கு மிக நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்தியதற்கு நன்றி. ஒன்றே மாத்திரம் அங்கிள் மறைத்து விட்டார். இவர் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பின் விக்ரம் தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கு என் அப்பாவை தவிர யாரை வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள், அப்பாவை எங்கேயும் அழைக்காது